இந்த மக்கா மாநகரம் எவ்வளவு புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமோ, இந்த துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் எவ்வளவு புனிதமோ, அதுபோன்று உங்கள் ஒவ்வொருவரின் உயிரும் புனிதம், உங்கள் அனைவரின் பொருளாதாரம் புனிதம், உங்கள் அனைவரின் மானம் புனிதம். உயிரை, உடைமைகளை, மானத்தை புனிதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார். ஒவ்வொரு உயிருக்கும், அவன் முஸ்லிமோ யூதனோ முஸ்லிம் அல்லாதவரோ யாரா இருந்தாலும் அனைவரின் உயிருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்று பாதுகாப்பு அளித்தார்கள். எல்லா உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும். போர்ல கூட யுத்தம் என்பது நபிகள் நாயகத்தின் மீது திணிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் யுத்தங்களை விரும்பவில்லை. இருந்த போதிலும் அந்த யுத்தத்தின் போது கூட பெண்கள் கொல்லப்படக்கூடாது, சிறுவர்கள் கொல்லப்படக்கூடாது, முதியவர்கள் கொல்லப்படக்கூடாது, மத துறவிகள் கொல்லப்படக்கூடாது, வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படக்கூடாது, யுத்தத்திற்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது. இதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய தோழர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, ஒவ்வொரு யுத்த காலத்திலையும் அல்லாஹ்வின் தூதர் இந்த ஒழுங்குமுறைகளை பேணினார்கள். இப்படி ஒரு தலைவரை நீங்க காட்டுங்க. இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நேசிக்கிற எல்லா மனிதர்களும் விரும்புவது என்ன? எதுக்குப்பா இந்த யுத்தம்? சரி, அப்படியே சண்டை போறீங்க, ஏன்பா பிள்ளைகளை குழந்தைகளை ஏன்பா கொல்றீங்க? அதைத்தானே கேட்கிறாங்க. அப்ப மக்களின் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தலைவராக இன்றைக்கு இருக்கிற எந்த தலைவரும் இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கா மாநகரம் கண்ட, மதீனா நகர் கண்ட தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்.